அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எல்லாருமே போட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, 2025 டு 2026ஆம் ஆண்டிற்கான நிதி பட்ஜெட் கூட்டம் ஓகேங்களா. ஸோ அதாவது வேளாண் பட்ஜெட் கூட்டம் நடைபெற்றது பாராளுமன்றத்துல. அந்த பாராளுமன்றத்துல வேளாண் பட்ஜெட் தொடர்ல கூட்டத்துல கிட்டத்தட்ட 1427 கோடி விவசாய கூட்டுறவு கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும், யார் யார் அந்த விவசாயிகள், எத்தனை ஏக்கருக்குள்ள இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும், அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு மீண்டும் கடன் வழங்குவதற்காக ஒரு பெரிய தொகையை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,000 கோடி பாத்தீங்கன்னாக்க ஒதுக்கிறதாகவும் வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடர்ல எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதை பத்தின முழுமையான தகவல் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா. எந்தெந்த விவசாயிகளுக்கு என்னென்ன சலுகைகள் வழங்கப்படுகிறது, என்னென்ன நியூஸ்லாம் கொடுக்குறாங்க, ஸோ எந்த அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கன்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா. ஸோ இது எல்லாமே நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்ன ஏதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. ஓகே, இங்க தெளிவா கொடுத்துருக்காங்க பாருங்க. விவசாயிகளின் ரூபாய் 1427 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி. ஹாப்பி நியூஸ் சொன்ன வேளாண் பட்ஜெட் கூட்டம் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம். இது அவர் தான் முக்கியமான அப்டேட் கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா. வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வரும் ஆண்டில் விவசாயிகளுக்கு ரூபாய் 1427 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். இது கூட்டுறவுகள்ல ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா. அடுத்ததான் 2025 டு 2026ஆம் ஆண்டுக்கான வேளாண் பட்ஜெட்டை இன்று வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார். இதில் விவசாயிகளை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஓகேங்களா. குறிப்பாக வங்கி கடன் பெற்று விவசாயம் பெறும் விவசாயிகளுக்கு வரும் நிதியாண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அறிவிப்பை விவசாயிகள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. சரிங்களா. நீங்க கூட்டுறவு மூலமா இந்த விவசாய கடன் வாங்கினாலும் சரி, பேங்க் மூலமா நீங்க விவசாய கடன் வாங்கினாலும் சரி, அதுலயுமே விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றத அதிகாரப்பூர்வமாக இப்ப வேளாண் பட்ஜெட் தொடர்ல கூட்டத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்ததா வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள பிற முக்கிய அம்சங்கள் என்னென்னன்றத எல்லாமே இதுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா. ஸோ அடுத்ததா 82 லட்சம் ஏக்கரில் துவரை சாகுபடி செய்ய ஊக்குவிக்கப்படும். காவேரி, வெண்ணாறு, வெள்ளாறு வடிநில பகுதிகளில் கால்வாய்கள் தூர்வாரப்படும். அதேபோல் கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளிலும் சிடி பிரிவு கால்வாய்கள் தூர்வாரப்படும். மொத்தம் 2925 கிலோமீட்டர் நீள கால்வாய்களை தூர்வார ரூபாய் 13.80 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா. இது எல்லாமே நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான். சரிங்களா. அடுத்ததா வேளாண் பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் தூர்வாரப்படும். 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்படும். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்கவும் மேம்படுத்தவும் ரூபாய் 2.75 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் அமைக்க மானியம் வழங்குவதற்கு ரூபாய் 1.5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா. மின் இணைப்பு வச்சிருக்கிறவங்களுக்கு, மின் மோட்டார் வச்சிருப்பவங்களுக்கு இந்த சலுகை வழங்குறாங்க. அடுத்தது மின் இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு சூரிய சக்தியால் இயங்கும் பம்பு செட்டுகள் வழங்க ரூபாய் 24,000 கோடி செய்யப்பட்டுள்ளதை மென்ஷன் பண்றாங்க. சரிங்களா. இது இன்னுமே நமக்கு மகிழ்ச்சியை தெரிவிக்குது இல்லையா. இந்த மின் இணைப்பு இல்லாத விவசாயிகள் ஓகேங்களா. ஸோ கரண்டே வாங்க முடியாது இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி விவசாயிகளுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா சோலார் மூலியமா அது பயன்படுத்தி தராங்க. அதுவுமே மானியத்துல பண்ணி தராங்க அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததான் சிறு குறு விவசாயிகள் பயனுக்காக ரூபாய்
10.5 கோடியில் 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வாடகை செயலி மூலம் வேளாண் இயந்திரங்கள் வழங்க ரூபாய் 17.37 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததா ரூபாய் 1.6 கோடியில் பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்க பனை மேம்பாட்டு இயக்கம் அமைக்கப்படும். ரூபாய் 10 கோடியில் முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க முந்திரி வாரியம் அமைக்கப்படும். பலா மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் புதிய பலா சாகுபடியை ஊக்குவிக்க ரூபாய் 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ அடுத்ததா ரூபாய் 20 கோடி செலவில் 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும். இந்த சேமிப்பு கிடங்குகள் ஒவ்வொன்றுக்கும் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்டதாக உருவாக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னும் நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? இப்போ நெல் சாகுபடி பண்றோம், இல்லை கேரி இந்த மாதிரி சிறுதானியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு பாதுகாப்பா வைக்கிறதுக்கு ஒரு இடம் பார்த்தீங்கன்னாக்க உருவாக்குறாங்க. அதுவுமே அரசே செய்யறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இது டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்ததா வேளாண் பொருட்களுக்கான 100 மதிப்பு கூட்டு மையங்கள் ரூபாய் 50 கோடி செலவில் அமைக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்ததா விவசாயிகளுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை முதலீட்டு கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்க பயன்படுத்திக்கணும். சரிங்களா? ஸோ 10 லட்சம் வரைக்கும் முதலீட்டு கடன் வழங்கப்படும் என்றத கூட்டுறவு வங்கிகள் மூலியமாக வாங்கிக்கலாம், இல்லை நீங்க பேங்க் மூலியமா வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ அது எல்லாமே கூட்டுறவு மூலியமா நீங்க வாங்குறது பெஸ்ட். ஏன்னா அதுலதான் நிறைய சலுகைகள்லாம் வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த ரூபாய் 50.79 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் 35 வேளாண் விளைபொருட்களுக்கு புவிசார் குறியீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் வரகு, நத்தம் புளி, காரைக்குடி கொய்யா, கப்பல்பட்டி முருங்கைக்கு புவிசார் குறியீடு என நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. ஸோ அடுத்ததான் ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் 2500 ஏக்கர் சீமை கருவேல மரங்களை அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது ரூபாய் 6 கோடி செலவில் வேளாண் தர நிர்ணய ஆய்வகம் அமைக்கப்படும். அடுத்தது விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யும் திட்டத்தின் கீழ் தற்போது வரை ரூபாய் 10,346 கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் ஆண்டில் ரூபாய் 1,427 கோடி பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பயிர்க்கடன் தள்ளுபடி செய்வதற்கு தவணை தொகை வழங்க ரூபாய் 1,477 கோடி ஒதுக்கி இருக்காங்கன்னு இதை மென்ஷன் பண்றாங்க. அடுத்தது 17,000 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் முன்னுரிமை அடிப்படை மானியம் வழங்கப்படும். ரூபாய் 1 கோடி செலவில் உதிரி வகை ரோஜா மலர்களின் சாகுபடி 500 ஏக்கரில் மேற்கொள்ளப்படும். ஏழை பெண்கள் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைக்க ரூபாய் 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்தது வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புக்கான டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும். 50,000 பால் பண்ணைகள் அமைக்க 4% வட்டியுடன் மானியம் வழங்கப்படும். 80,000 இயற்கை வேளாண்மை பணிகளுக்கு ரூபாய் 2 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. அடுத்தது உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புக்கான கட்டணத்தை செலுத்த ரூபாய் 8,186 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு மானியத்திற்கு 12,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட்டிற்கு மொத்தம் ரூபாய் 45,661.44 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம அப்டேட்டா இதுதான் கொடுத்திருக்கிறது. இன்னைக்கான ஸ்கீம்ல இதுதான் அப்டேட் நம்ம கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ 1,477 கோடி நமக்கு நிதியாண்டுல நமக்கு தள்ளுபடி செஞ்சிருவாங்க விவசாய கடன் மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன்கள். சரிங்களா? ஸோ அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்க
மீண்டும் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதற்கு 17,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தான் நமக்கு இல்லையா? ஸோ ஏன்னா இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நெறைய நலத்திட்ட உதவிகள் எல்லாமே அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து செயல்படுத்துவாங்க கண்டிப்பா. சரிங்களா? ஸோ எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. தேங்க் யூ. வெல்கம்.